தேவத்த வேர்வும் தொலைக்காட்சி ஆலயத்திலிருந்து ஒளிபரப்பு செய்யப்படுகின்ற நேரடி ஒளிபரப்பாகும். அன்பின் சங்கமம், சங்கமம் அருளின் சங்கமம், சங்கமம் பங்கின் சங்கமம், சங்கமம் பகிர்வில் சங்கமம். ஆனந்தம் புது ஆனந்தம் தரும் ஆலயம் எங்கள் ஆலயம், ஆனந்தம் புது ஆனந்தம் தரும் ஆலயம் எங்கள் ஆலயம். சங்கமம் அன்பின் சங்கமம், சங்கமம் அருளின் சங்கமம். விழிகள் திறந்தால் பார்வை தெரியும், பாதை தெரிந்தால் பயணம் இனிக்குமே. மனங்கள் திறந்தால் உறவு மலரும், பகைமை உதிர்ந்தால் பகிர்வு மணக்குமே. அன்பினில் இணைந்து அருளினில் நனைந்து பங்கினில் நிலைத்து பகிர்வில் மகிழ்வோம். அன்பினில் இணைந்து அருளினில் நனைந்து பங்கினில் நிலைத்து பகிர்வில் மகிழ்வோம். சங்கமம் அன்பின் சங்கமம், சங்கமம் அருளின் சங்கமம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த மகிழ்ச்சியான காலை வேளையிலே இந்த திருப்பலியிலே பங்கு பெற நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம். இந்த திருப்பலியிலே விசேட விதமாக நாங்கள் எங்களுக்கு எதிராக, எங்களுக்கு விரோதமாக இருப்பவர்களுக்காக நாங்கள் மன்றாட இருக்கின்றோம். ஆண்டவருடைய அருள் எங்கள் அனைவரையும் நிரப்ப வேண்டும் என்றும், எங்கள் உள்ளங்களை அவர் திறக்க வேண்டும் என்றும், அவருடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க எங்கள் உள்ளம் பண்பட்ட உள்ளமாக மாற வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். தகுதியான உள்ளத்தோடு திருப்பலியிலே பங்கு பெற எங்களுடைய தகுதியற்ற நிலைகளை உணர்ந்து இறைவனுடைய இரக்கத்திலே மன்னிப்பு வேண்டி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் என்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உகந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு அருள்வீராக. உமோடு பரிசுத்தாவியின் ஐக்கியத்தில் சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சவுல் முதல் நூலிருந்து வாசகம். அந்நாளில் சவுல் சீபு பாலை நிலத்தில் தாவீதை தேடுவதற்காக இஸ்ரேலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 பேருடன் அதை நோக்கி புறப்பட்டுச் சென்றார். ஆதலால் தாவீதும் அபிசாயும் இரவில் அப்பாலை நிலத்திற்கு சென்றனர். சவுல் கூடாரத்தினுள் தூங்குவதையும் அவர் தலைமாட்டில் அவரது ஈட்டி தரையில் குத்தி இருப்பதையும் கண்டனர். அப்பேனருடன் படையினரும் அவரை சுற்றிலும் படுத்து உறங்கினர். அபிசாயி தாவீதிடம், இந்நாளில் கடவுள் எதிரியை உம்மிடம் ஒப்புவித்துள்ளார். ஆதலால் இப்பொழுது அவரை ஈட்டியால் 2 முறை குத்தாமல் ஒரே குத்தாய் நிலத்தில் பதிய குத்தப் போகின்றேன் என்றான். ஆனால் தாவீது அபிசாயை நோக்கி, அவரை கொல்லாதே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் கை வைத்துவிட்டு குற்றமற்று இருப்பவன் யார் என்று சொல்லி தடுத்தார். அவ்வாறே
தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் குவளையையும் எடுத்துக்கொண்ட பின் அவர்கள் புறப்பட்டுச் சென்றனர். அவர்களில் ஒருவரும் விழிக்கவில்லை, அதை காணவும் இல்லை, அறியவும் இல்லை. ஆண்டவர் அவர்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை அளித்திருந்தபடியால் அவர்கள் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். பின்பு தாவீது கடந்து சென்று தொலைவில் இருந்த ஒரு குன்றின் மீது நின்றார். அவர்களுக்கிடையே மிகுந்த இடைவெளி இருந்தது. தாவீது மறுமொழியாக, அரசே, ஈட்டி இதோ உள்ளது. இளைஞரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை கொண்டு போகட்டும். அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் ஏற்ப ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தும் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்கவில்லை என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்குகின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை பலிகுழியில் நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூடுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில், நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். மேற்கில் நின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் அவர் நமக்கு அஞ்சுவோர் மீது இரக்குகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, முதல் மனிதராகிய ஆதாம் உயிர் பெற்று மனித இயல்புள்ளவர் ஆனார். கடைசி ஆதாமு உயிர் தரும் தூய ஆவியானார். தூய ஆவிக்குரியது முந்தியது அல்ல, மனித இயல்புக்குரியதே முந்தியது. தூய ஆவிக்குரியது பிந்தியது. முதல் மனிதர் களிமண்ணால் ஆனவர், அவர் மண்ணிலிருந்து வந்தவர். இரண்டாம் மனிதரோ விண்ணிலிருந்து வந்தவர். மண்ணை சார்ந்த மனிதர் போலவே மண்ணை சார்ந்த யாவரும் இருப்பார். விண்ணை சார்ந்த மனிதர் போலவே விண்ணை சார்ந்த யாவரும் இருப்பார். எனவே நாம் மண்ணை சார்ந்தவரின் சாயலாக கொண்டிருப்பது போல விண்ணை சார்ந்தவர் சாயலையும் கொண்டிருப்போம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 hallelujah.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியதாவது: நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகின்றேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள், உங்கள் மேலுடையை எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள், உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள், உங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொள்வோரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள், பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகின்றார்களே. உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறு செய்கின்றார்களே. திரும்ப பெற்று கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திரும்ப பெற்று கொள்ளலாம் என்னும் நோக்குடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கின்றார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் கைமாறு மிகுதியாய் இருக்கும், நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாய் இருப்பீர்கள். ஏனெனில் அவர் நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கின்றார். உங்கள் தந்தை இரக்கம் உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்பொழுதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்பொழுதுதான் நீங்களும் கண்டனத்திற்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கின்றீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, உண்மையாகவே இன்று நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி வாசகம் மிகவும் கடினமான ஒரு வாசகம். மனித மட்டத்தில் இருந்து யோசிக்கும் பொழுது இந்த வார்த்தைகளை எங்களோட வாழ்க்கையில எப்படியாக நாங்கள் வாழலாம் என்று சிந்திக்கும் பொழுது மிகவும் சவால் மிகுந்த வார்த்தைகள். ஆண்டவருடைய வார்த்தை எந்த வேளையும் எங்களுக்கு ஆறுதலும் தேற்றுதலும் தருகின்ற வார்த்தையாக இருக்காது. சில வேளைகள் ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு சவால் விடுகின்ற வார்த்தையாக, எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற எங்களுக்கு அழைப்பு விடுகின்ற வார்த்தையாக சில வேளைகளில் இருக்கும். அவனுடைய வார்த்தை கஷ்டமான வார்த்தையாக இருக்கின்றதால அந்த வார்த்தையை மாற்றி எங்களால் பேச முடியாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தை குறிப்பாக முதல் பகுதியில் நாங்கள் காணுகின்ற இந்த வார்த்தைகள், உங்களுடைய பகைவருக்கு அன்பு செய்யுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசீர் கூறுங்கள், அல்லது உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் மன்றாடுங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள், நான் நினைக்கிறேன் எப்படியாக எங்களோட வாழ்க்கையில் இதை வாழலாம் என்று சொல்லி சிந்திக்கும் பொழுது
இதற்கான வழியை ஆண்டவர் இன்றைய வாசகத்தினுடைய இறுதி பகுதியில் அவர் அழகாக எங்களுக்கு விளக்கப்படுத்துகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதன் ஒரு அழகான ஒரு நீரோடை அருகில் இருந்து அதை ரசித்துக் கொண்டிருந்தான். அந்த நீரோடைக்கு கீழே ஒரு அழகான ஒரு தடாகம், ஒரு நீர் தடாகம், ஒரு குளம். அந்த குளத்துல ஒரு அழகான ஒரு தாமரை. அந்த தாமரையை பார்த்து அந்த தாமரை அங்கு வீசி அந்த மெல்லிய காற்றுல அசைந்து ஆடிக்கொண்டிருந்தது. அதை பார்த்து அவன் ரசித்துக் கொண்டிருந்தான். அந்த வேளையில் அவனுடைய சிந்தனை எப்படியாக இருந்தது என்று சொன்னால், இந்த இடத்துல ஒரு ஒரு ஓவியர் இருந்தார் என்று சொன்னால் இதை பற்றி அவர் என்ன செய்வார் அப்படி என்று சொல்லி, ஒரு அழகான ஒரு ஓவியத்தை அவர் வரைய மாட்டாரா என்று சொல்லி யோசித்தார். இன்னொரு சிந்தனையின் அடுத்த படியாக அவன் யோசித்தான், இந்த இடத்துல ஒரு கவிஞர் இருந்தால் ஒரு அழகான ஒரு கவிதையை இந்த அழகான காட்சியை பார்த்து ஒரு கவிதை எழுத மாட்டாரா அப்படி என்று சொல்லி யோசித்தான். அப்படியே யோசிக்கும் போது அவன் யோசித்தான், இந்த இடத்துல ஒரு பால் பண்ண வைத்திருக்கிறவர் வந்திருந்தா அவர் யோசிப்பார் எப்படி தன்னுடைய பால் வியாபாரத்தை அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி. பிரியமான சகோதரர்களே, அப்படியாக யோசித்துக் கொண்டிருந்தவன் யோசித்தான், அந்த தாமரையினுடைய உயரம் எப்படியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த தாமரையினுடைய உயரம் எந்த அளவு உயரமாக இருக்கும் என்று சொல்லி அவன் யோசித்தான். அவனுக்கு பதில் கிடைத்தது. அந்த தாமரையினுடைய உயரம் என்னவென்று சொன்னால், அந்த தண்ணீருடைய உயரம் தாமரையினுடைய உயரத்தை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லி. தண்ணீருடைய உயரம் உயர உயர தாமரையினுடைய உயரம் உயர்ந்து கொண்டே செல்லும். தண்ணீருடைய உயரம் தாழ தாழ தாமரையின் உயரமும் தாழ்ந்து செல்லும். பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்களுடைய வாழ்க்கையின் உயரத்தை தீர்மானிப்பது என்னவென்று சொன்னால் எங்களுடைய சிந்தனைகள். நாங்கள் சிந்திக்கின்ற சிந்தனைகள் நல்லவையாக இருக்கும் பொழுது, நாங்கள் சிந்திக்கின்ற சிந்தனைகள் வாழ்வு தருகின்ற நேரான சிந்தனைகளாக இருக்கும் பொழுது, சரியான சிந்தனைகளாக இருக்கும் பொழுது, அதனுடைய விளைவாக எங்களுடைய வாழ்வும் உயர்ந்து உயர்ந்து சென்று கொண்டிருக்கும். பிரியமான சகோதரர்களே, எங்களுடைய சிந்தனைகள் எந்த வேளையிலுமே குறுகியதாக, பிழை கண்டுபிடிப்பதாக, எந்த வேளையிலுமே எங்களோட வாழ்க்கையில குறைகள் உண்டு, குறைகளை கண்டுபிடிக்கின்ற சிந்தனைகளாக இருக்கும் பொழுது, எதிர்மறையான சிந்தனைகளாக இருக்கும் பொழுது, நெகட்டிவான சிந்தனைகளாக இருக்கும் பொழுது, அதனுடைய விளைவாக எங்களுடைய வாழ்வும் குறைந்த குறுகிய வாழ்வாக இருக்கும். அன்பு சகோதர சகோதரிகள், இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் இன்றைய பகுதியை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு நான் நினைக்கிறேன் இந்த மனித வாழ்க்கைக்கான இந்த தத்துவத்தை, அல்லது மனித வாழ்க்கைக்கான வாழ்வதற்கான அந்த வழியை ஆண்டவர் இயேசு மட்டுமல்ல, அனைத்து மதங்களும் போதிக்கின்ற ஒரு அடிப்படையான ஒரு தத்துவம், மனித வாழ்விற்கான வாழுகின்ற தத்துவம். அது என்னவென்று சொன்னால், நீங்கள் எந்த அளவையால் அளக்கின்றீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். நீங்கள் செய்கின்ற காரியத்தினுடைய விளைவுகளை நீங்கள் நிச்சயமாக அந்த விளைவுகளுக்கு முகம் கொடுத்தே ஆக வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, சில வேளைகளில் நாங்கள் நினைத்துக் கொள்ளலாம், எங்களோட வாழ்க்கையில ஆசீர்வாதங்களும் அல்லது எங்களுடைய வாழ்க்கைக்கு வரக்கூடிய தீமைகளும் சாபங்களும் வெளியில இருந்து வரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி. அப்படியாக இருந்தாலும் பெரும்பாலான வேளைகள் பிரியமான சகோதரர்களை, நாங்கள் செய்கின்ற செயல்கள், எங்களுடைய சிந்தனைகள், நாங்கள் பேசுகின்ற வார்த்தைகள் நல்லவையாக இருக்கும் பொழுது, நல்ல விடயங்களை நாங்கள் மற்றவருக்கு செய்யும் பொழுது, அந்த ஆசீர்வாதங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு பல மடங்காக திரும்பி வந்து கொண்டிருக்கும். அதே போல நாங்கள் செய்யக்கூடிய தீமையான விடயங்கள், எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நாங்கள் பேசக்கூடிய விடயமா இருக்கலாம், அல்லது நாங்கள் செய்யக்கூடிய பிழையான காரியங்களாக இருக்கலாம், எங்களை சுற்றி கொண்டே இருக்கும். அது எங்களை விட்டு போகாமல் எங்களுடைய சாபமாக இருக்கும். அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள், பிறர் குற்றவாளிகள் என நீங்கள் தீர்ப்பிடாதீர்கள், அவர் செய்வது சரி பிழை என்று சொல்லி நீங்கள் தீர்ப்பிடாதீர்கள், நீங்கள் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் உள்ளாகாமல் கண்டனம் பெறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் கடவுளுடைய இடத்தை எடுத்து தீர்ப்பளிக்கின்ற இடத்துக்கு நீங்கள் போகாதீர்கள். பிரியமான சகோதரர்களை, தீர்ப்பிடுவதற்கு நாங்கள் யார்? நாங்கள் கடவுள் அல்ல. ஒரு இடத்தை, ஒரு விடயத்தை முழுவதுமாக பார்க்கக்கூடிய அளவிற்கு எங்களுக்கு ஞானம் கிடையாது, எங்களுக்கு அனுபவம் கிடையாது. நாங்கள் கடவுள் அல்ல. சில வேளைகளில் எங்களுடைய பார்வையில் ஒரு விடயம் தவறாக தெரியக்கூடிய விஷயம், அது கடவுளுடைய பார்வையில் அதை அனுமதிக்கிறார் என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும்.
அந்த சகோதர சகோதரி இப்படி சொல்லும் பொழுது இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை பார்த்து நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும், அல்லது எங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விடயங்களை பார்த்து நாங்கள் பேசாமல் இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி அல்ல. எங்களுக்காக வேண்டிய நீதியை நாங்கள் கேட்க வேண்டும், நாங்கள் பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டும். ஆனால் அதே விடயத்தை நாங்கள் அதே தீமையான காரியத்தை அதே தீமையான வார்த்தைகளை நாங்கள் பேசும் பொழுது செய்யும் பொழுது அது இன்னும் இன்னும் அதிகமான தீமையை விளைவிக்கின்ற அல்லது இன்னும் அதிகமான அந்த தீமையான விடயத்தை எங்களை சுற்றி நாங்கள் பரப்புகின்றவர்களாக நாங்கள் இருப்போம். மன சகோதரர்களை, இன்றைக்கு வந்து இந்த வார்த்தைகளை பற்றி தியானிக்கும் பொழுது ஒரு நண்பர் என்னை பார்த்து கேட்டார், எப்படியாக பகைவருக்கு அன்பு செய்யுங்கள் என்று சொல்லி ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தை காட்டுங்கள் என்று சொல்லி இன்றைய நற்செய்தி வாசகம் எங்களுக்கு சொல்லுதே. இன்றைய நாள் எங்களுடைய பேராயர் வந்து நீதிக்காக கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையில் எப்படியாக நீங்கள் இதை வந்து நீங்கள் இதை ஏற்றுக்கொள்றீங்க? பிரியமான சகோதரர்களே, பேராயருடைய வேண்டுகோள் என்னவென்று சொன்னால் நீதிக்கான அறைகூவல். அவர் கேட்பது என்னவென்று சொன்னால், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்கள் யார் என்று சொல்லி எங்களுக்கு காட்டுங்கள், நாங்கள் மன்னிக்க தயாராக இல்லை என்று சொல்லி அல்ல. யாரை மன்னிப்பது என்று சொல்லி எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் யாரை மன்னிப்பது? தவறு செய்தவர்கள் யார் என்று சொல்லி எங்களுக்கு காட்டுங்கள், நாங்கள் அவர்களை மன்னிக்க தயாராக இருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் எங்களோட வாழ்க்கைக்குள்ள தரக்கூடிய இந்த சவால் மிகுந்த வார்த்தைகள். நீங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மன்னிக்கின்ற ஆன்மீகம் கொண்டவர்களாக, தாராள உள்ளம் கொண்டவர்களாக நீங்கள் மாறுங்கள். அப்பொழுது நீங்கள் மன்னிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும், ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு நிறைய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் அவ்விதமான ஆசீர்வாதமாக கொடுக்கின்றவர்களாக, தாராளமாக கொடுக்கின்றவர்களாக உங்களுடைய வாழ்வை நீங்கள் ஆக்கும் பொழுது அதே விதமான ஆசீர்வாதமும் அதே விதமான தாராளமும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் வந்து இறங்கும். ஆகவேதான் அவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி அளந்து நன்றாய் உங்கள் மடியில் போடுவார்கள். அந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் எந்த அளவையால் அளக்கின்றீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும். நான் நினைக்கிறேன் இந்த பகுதியை புரிந்து கொண்டு இன்றைய வாசகத்தினுடைய முதல் பகுதிக்கு நாங்கள் சென்றோம் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்கள் பகைவருக்கு நீங்கள் அன்பு கூறுங்கள். பகைவருக்கு அன்பு கூறுவது அல்லது எங்களுக்கு எதிராக எங்களுக்கு விரோதமாக செயல்படுகின்றவர்களுக்கு நாங்கள் மன்னிப்பளித்து அவர்களுக்கு நன்மை செய்வது என்பது நினைக்கிறேன் சாதாரணமாக இந்த உலகத்தின் பார்வையில் ஒரு முட்டாள்தனமாக கருதக்கூடியது. நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து ஒரு சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள் அல்ல. இல்லை, நன்றாகவே தெரியும், சிலருடைய வாழ்க்கையில் சில எதிரிகள் பகைவர்கள் என்று சொல்லி இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையை இல்லாமல் ஆக்குவதற்கு திட்டமிட்டு பல காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். இப்படியாக செயல்படக்கூடியவர்களுக்கு நாங்கள் எப்படி மன்னிப்பது? எப்படியாக இவர்களுக்காக நாங்கள் நன்மையை விரும்புவது? அந்த சகோதர சகோதரிகளை நினைக்கிறேன், கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஆண்டவருடைய கரத்தை பற்றி கொண்டு அவருடைய கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டு நடக்கின்ற ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்குள்ளே வாழுகின்ற ஒரு வாழ்க்கை. ஆண்டவருடைய கரத்தை பற்றி கொண்டு அவருடைய கரங்களை கைகளை பிடித்து கொண்டு நாங்கள் நடக்கிறது அப்படி என்று சொன்னால் நான் நினைக்கிறேன் ஆண்டவருடைய வார்த்தையை இறுக்கமாக கற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்வதோடு மட்டுமல்ல அதன்படி வாழ முயற்சி எடுக்கின்ற வாழ்க்கை. அந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள், உங்களுக்கு தீமை செய்பவர்களுக்கு நீங்கள் ஆசி கூறுங்கள். உங்களை சபிப்பவர்களுக்காக நீங்கள் அவர்கள் வாழ்வு நன்றாக இருக்கட்டும் என்று சொல்லி நீங்கள் ஆசி கூறுங்கள். உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் அன்றாடுங்கள். பிரேமன சகோதர சகோதரி, இன்றைக்கு வந்து யாராவது எங்களுக்கு விரோதமாக ஏதாவது ஒரு காரியம் செய்கிறாங்க என்று சொன்னால் நாங்கள் இயல்பாகவே செய்யக்கூடிய விஷயம் அவர்களுக்கு எதிராக நாங்கள் பேசுவது. நாங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் கொசிப் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அவர்களை பற்றி இன்னும் அதிகமாக எங்களுக்கு எதிராக இவங்க இப்படி பேசுறாங்களா, ஆகவே நாங்கள் அவர்களுக்கு இன்னும் அதிகமாக நாங்கள் பேசுவோம் என்று சொல்லி நாங்கள் இன்னும் அதிகமாக பேசுவதால எங்களுடைய மனம் கொஞ்சம் அமைதி அடையும். பிரியமான சகோதர சகோதரி, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கைக்கான வழிகள் எப்படி என்று சொன்னால், உங்களுக்கு விரோதமாக யார் இருக்கின்றார்கள் என்று சொல்லி நீங்கள் கண்டுகொள்கின்றீர்களோ, உங்களுக்கு விரோதமாக செயல்படுகின்றவர்களுக்காக அவர்களுக்கு விரோதமாக பேசுவதை முதல்ல நாங்கள் நிப்பாட்டுவோம். அவர்களுக்கு விரோதமாக நாங்கள் பேசுவதை நாங்கள் நிறுத்தும் பொழுது, அது மட்டுமல்ல, அவர்கள் எங்களுக்கு எதிராக செய்யும் பொழுது எங்களை சபிக்கின்றவர்களுக்காக நாங்கள் இறைவனை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். அவருடைய வார்த்தையை சொல்லுகின்ற வார்த்தை அது.
அவர்களுக்காக மன்றாடுங்கள், இறைவனை பார்த்து ஜெபியுங்கள், அவர்களுக்காக திருப்பலி ஒப்புக்கொடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய உறவுகளாக இருக்கலாம், அயலவர்களாக இருக்கலாம், சில வேளைகளில் எங்களுக்கு விரோதமாக செய்யக்கூடிய ஒரு பெரும் நாடாக இருக்கலாம் அல்லது நிலைமைகளாக இருக்கலாம். அவர்களுக்காக நாங்கள் மன்றாடுவோம். அவர்களை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி, அவருடைய மனங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி, அப்படியான ஒரு ஆன்மீகத்தில் நாங்கள் நடக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு பல மடங்காக கிடைக்கும். அவர் எங்கள் சார்பாக நின்று அவர் போராடுவார். கடவுளுடைய இடத்தை நாங்கள் எடுக்காமல் அவருக்குரிய இடத்தை கொடுத்து தீர்ப்பிடுகின்ற அதிகாரத்தை இறைவன் எங்களுக்கு தரவில்லை. ஆகவே இறைவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து, இறைவனுடைய பார்வையில அவர் எங்களுக்கு சரியானதை அவர் செய்ய வேண்டும் என்று சொல்லி, இறைவனுடைய பார்வையில் அவர் எங்களுக்கு நியாயத்தை தர வேண்டும் என்று சொல்லி, இறைவனுடைய கரத்திலே எங்களுடைய பாரத்தை நாங்கள் இறக்கி வைப்போம். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள், அப்படியாக நாங்கள் வாழும் பொழுது குழந்தை உள்ளம் கொண்டவர்களாக எங்களால் வாழ முடியும். பெரும் வேதனைகளையும் பாரத்தையும் எங்களுக்கு எதிராக யார் இருக்கின்றார்கள், யார் செயல்படுகின்றார்கள் என்று சொல்லி அதை பற்றியே சுத்தி அதை பற்றியே நாங்கள் சிந்தித்து மனித மட்டத்தில் நாங்கள் பல வேளைகளில் சிதறிக்கப்பட்டு சிதறி போய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைய நாள் ஆண்டவர் எங்களை பார்த்து அழைத்து நிற்கின்றார். எங்களுடைய சிந்தனைகள் உயர்ந்தவையாக இருக்கட்டும், எங்களுடைய பேசுகின்ற வார்த்தைகள் உயர்ந்தவையாக இருக்கட்டும், எங்களுடைய செயல்கள் உயர்ந்தவையாக இருக்கட்டும். அப்படியாக நாங்கள் செயல்படும் பொழுது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எங்களுடைய வாழ்வும் உயர்ந்து செல்லும். அந்த அற்புதமான ஒரு வாழ்வை இறைவன் எங்களுக்கு தர காத்திருக்கின்றார். ஆண்டவருடைய வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல, அவருக்கு பெரும் எதிரிகள் அவர் சம்பாதித்து கொண்டது அவர் இந்த வார்த்தைகளை தன்னுடைய வாழ்க்கையில வாழ்வாக்கியதால தான். இந்த வார்த்தைகளை அவர் பேசும் பொழுது பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அங்கு இருந்த பெருந்திரளான மக்கள்ல பலர் அவரை விட்டு விலகி சென்றார்கள். ஏனென்று சொன்னால் அந்த வேளையில அவர் சொல்லிய வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியவில்லை. யூத இனத்திற்கு எதிராக இருந்தவர்களை, உங்களுக்கு எதிராக செயல்படுகின்றவர்களுக்கு நீங்கள் அன்பு செலுத்துங்கள், அவர்களை மன்னியுங்கள் என்று சொல்லும் பொழுது அங்கு இருந்த பலரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் இறுதியில சிலுவையில் அவர் தொங்கிய வேளையில, சிலுவையிலே அவருடைய இறுதி மூச்சை அவர் விடுகின்ற வேளையில அவர் செய்து காட்டிய காரியம் எது? தன்னுடைய பகைவர்களை மன்னித்தார். அவருடைய பிள்ளைகளாக, அவரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகளாக வாழுகின்ற அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எங்களுக்கும் ஆண்டவர் காட்டுகின்ற வழி அது. எப்பொழுதெல்லாம் கிறிஸ்தவர்கள் கூடுகின்ற இடத்துல நடுமையமாக இருப்பது அவருடைய அந்த திருச்சிலுவை. அந்த திருச்சிலுவையில இருந்து ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள், இந்த பாடங்கள், இந்த வாழ்விற்கான தத்துவம் எங்கள் வாழ்க்கையிலேயும் இருக்கட்டும். அந்த சகோதர சகோதரிகள், இந்த வேளையில எங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி, மகிழ்ச்சியான நிறைவான வாழ்வை நோக்கி நாங்கள் நடக்க, எங்கள் வாழ்விற்கான அந்த பாரத்தை இறைவனிடம் நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். அவர் எங்கள் சார்பாக நின்று அவர் எங்களை தாங்கிக் கொள்ள, எங்களுக்கு வழிகாட்ட, நாங்கள் பேசுகின்ற வார்த்தைகள் நல்லவைகளாக இருக்க, செய்கின்ற செயல்கள் நல்லவைகளாக இருக்க இறைவன் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். விசேடமாக எங்கள் நாட்டுக்காக மன்றாடுவோம். எங்கள் நாட்டை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி, நல்ல தலைவர்களை இறைவன் தர வேண்டும் என்று சொல்லி, எங்கள் தலைவர்களை இறைவன் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இப்பொழுது எங்கள் விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கு எல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போஞ்சிய பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி
மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடியாது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நாங்கள் எங்கள் விசுவாசத்தை அறிக்கையிட்டோம். இந்த வேளையிலே எங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காக, விண்ணப்பங்களுக்காக, அத்தோடு தாய் திருச்சபையின் கருத்துக்களுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். அன்பின் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர் அனைவருக்கும் உடல் உல சுகத்தை அளித்து மக்கள் அனைவரும் தூய வாழ்வு வாழ வேண்டும் என்ற நோக்குடன் பணியாற்ற பரிசுத்த ஆவியின் கொடைகள் கிடைக்கவும் அழைப்பிற்கேற்ப அவர்கள் பணிகள் சிறப்புடன் விளங்கவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, கொரோனா தொற்றிலிருந்து எல்லாரையும் பாதுகாத்தருள வேண்டும் என்றும் இத்தொற்றுக்கு உள்ளாகி இருப்போருக்கு நீரே நற்சுகம் அளித்தருளி மேலும் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் நோய்களினால் அவஸ்தைப்படுபவர்களுக்கு சுகம் அளித்தருளும். பொருளாதார முடங்களிலிருந்து எம்மை காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கம் உள்ள இயேசுவே, பகைவர்களை அன்பு செய்யவும் எம்மை வெறுப்பவர்களுக்கு நன்மை செய்யவும் எம்மை இகழ்ந்து பேசுவோர்களுக்காக செபிக்கவும் வேண்டிய நல்ல உள்ளத்தை எமக்கு தந்தருள வேண்டுமென்றும் என்ன இடர்கள் ஏற்படும் போதும் மனம் தளராது உறுதியுடன் செயல்படவும் வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களையும் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பியருளும். அதேபோல் இந்த திருப்பலியை வீடுகளிலிருந்து நேரடியாக பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர்தாமே ஆசீர்வதித்து உமது பரிபூரணத்தினால் நிறைத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறிது நேரம் மௌனமாக எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். கண்களை மூடி ஜெபிப்போம். இன்று பலருடைய வாழ்க்கையிலே அமைதியற்ற நிலைகள், நோய்கள் காணப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏராளம் இருக்கின்றன. இவை அனைத்திற்கும் காரணம், பெரும்பாலானவற்றிற்கு காரணம் எங்களுடைய மனதில் அமைதி இல்லாத நிலைகள். இந்த அமைதியற்ற நிலைமைக்கு காரணம் சில வேளைகளில் எங்களுக்கு எதிராக செயல்படுகின்றவர்களோடு நாங்கள் எப்படியாக அவர்களை நாங்கள் கையாளுவது, எப்படியாக அவர்களை நாங்கள் மன்னிப்பது என்று சொல்லி தெரியாமல் நாங்கள் தவிக்கின்றோம். தந்தை இறைவா, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. எங்களுடைய விரோதிகளை, எங்களுக்கு எதிராக செயல்படுகின்றவர்களை, எங்களுக்கு எதிராக பேசுகின்றவர்களை, இவர்களை மன்னிப்பதற்கான அந்த வல்லமையை இந்த வார்த்தைகளை கேட்கின்ற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் நீர் அளித்தருள்வீராக. இதனூடாக அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முழுமையான விடுதலை கிடைப்பதாக, முழுமையான மகிழ்ச்சியும் நிறைவும் கிடைப்பதாக. நாங்கள் கடவுளாக மாறாமல், கடவுளுடைய இடத்தை எடுக்காமல், ஆண்டவரே இவர்களை நீர் பார்த்து கொள்ளும் என்று சொல்லி அந்த பாரத்தை நாங்கள் உமக்கு தருகின்றோம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வையும் நீர் ஆசீர்வதித்தருளும். தந்தையே, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் எடுத்து கூறிய எங்கள் தேவைகளையும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற அனைத்து ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நீர் அறிவீர். இவை அனைத்தையும் உம்முடைய இரக்கத்தால் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லநன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லநன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது மறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உமை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது மாட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எங்கள் மீட்பிற்கும் பயன்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடு அன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உம்மாவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கும் என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசு கிறிஸ்துவை சாவி நின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உமை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று நீரே. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுதியற்ற எங்களை தகுந்தவரனை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மல்கம், ரஞ்சித், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இறந்து போன எங்களுடைய உறவுகளுக்காக மன்றாடுவோம். குறிப்பாக உங்களுடைய குடும்பங்களிலிருந்து இறந்து போனவர்களுக்காகவும் உங்கள் நண்பர்களுக்காகவும் இந்த வேளையிலே மன்றாடுவோம். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயாரான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித யோசேப் பாஸ் மற்றும் இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள வேண்டும் என்று உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் அவரை அப்பா தந்தை என்று அழைத்து ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த செபத்தை சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. மீண்டும் ஒரு தடவை எங்களுடைய எதிரிகளுக்காக, எங்களுக்கு விரோதமாக செயல்படுகின்றவர்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களுக்கும் இல்லங்களுக்கும் எங்கள் தாய் நாட்டிற்கும் இந்த உலகம் அனைத்திற்கும் உம்முடைய அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்க தன்னையே பலியாக்கியவர். இவருடைய விருந்திற்கு அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கலைத்துச் செல்வதா. ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். வாழ்வில் கலந்து வா, உந்தனிருந்திலே உள்ளம் மகிழுதே. உந்தன் விருந்திலே உள்ளம் மகிழுதே. உணவாயெழுந்து வா, உணவாயெழுந்து வா. அன்பே உன் வரவின்றி, அருளே உன் துணையின்றி, இருளில் நான் தள்ளாடுவேன். உயிரே உன் உறவின்றி, உலகில் உன் நிழலின்றி, துயரில் நான் கண்மூடுவேன். உயிரோட்டும் உணவாகவா, வழிகாட்டும் விளக்காகவா, உயிரோட்டும் உணவாகவா,
வா, வழிகாட்டும் விளக்காக வா. செபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வுகளின் வழியாக கிறிஸ்துவினுடைய மீட்பின் பிணையை பெற்றுக்கொண்டுள்ளோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை துய்த்துணர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுவோம். இறைவனுக்கு நன்றி. திருவதனம் கண்டால் நம் அல்லல்கள் அகன்றுவிடும். அவள் கண்களில் மின்னிடும் கருணையை கண்டால் கவலைகள் மறைந்து விடும். கவலைகள் மறைந்து விடும். சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் நல்லுள்ளங்களுக்கும் இறையாசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. வாராளியும் வாழ்த்தி பாடிடும் தூய்மைதான் அவள் தோற்றம். இன்று தேடாமானிட யாருளர் தரணியில் பாடார் அவளேற்றம். பாடார் அவளேற்றம். நீங்கள் கண்டு ஆசீர்வாதம் பெற்றது தேவத்த வேர்வும் தொலைக்காட்சி ஆலயத்திலிருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்ட நேரடி ஞாயிறு திருப்பலியாகும்.